உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நமக்கு நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் கருத்தரங்கத்துல அடுத்த பேச்சாளராக இளம்பிள்ளையிலிருந்து வந்திருக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் எங்க ஐயா சபிராஜன் ஐயா இப்ப ஜோதிட கருத்துக்களை உங்களிடம் உரையாற்றுவார். ஐயா சிறப்பா உரையாற்றுங்க. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் மேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாம் துணை போதும் மறவாதவர்க்கொரு தாழ்விலையே. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கும் மேலான தேவனை மெய் ஞான தெய்வத்தை மேலினியில் சேலார் வயல் பொழில் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திறனே அந்த நான்முகனே. மரியாதைக்குரிய சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய சங்கத்தினுடைய 16வது மாதாந்திர கருத்தரங்கிலே அடியேன் பங்கு பெற்று ஒரு சில ஜோதிட நிகழ்வுகளை உங்கள் முன் படைப்பதற்கு வாய்ப்பளித்த இந்த கருத்தரங்கினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக அடியனுடைய பணிவு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட மகான்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதற்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய அடியனுடைய நண்பர் திரு கணேசன் ஐயா அவர்கள் ராகுவை பற்றி மிகச் சிறப்பாக பேசினார். அவரும் நானும் பேருந்திலே வந்து கொண்டிருக்கும் பொழுது அவரிடத்திலே ஒரு கருத்தை சொன்னேன். அவர் என்னிடத்தில் ஒரு பாட்டை சொன்னார். ராகுவை பற்றி பேசும் பொழுது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்று ஒரு பாடலை நினைவுபடுத்தினார். அந்த பாடலை கூட அவர் பேசும் பொழுது நினைவுபடுத்தினார் அந்த பேச்சினூடே. இப்பொழுது அந்த ராகு எந்த அடிப்படையிலே வெளிப்பட்டார் என்பதை அந்த பாடலுக்கு சற்று முழுமையாக சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த பாடலினுடைய அமைப்பு அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயராய் தழைத்தது எது? மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? அது மேல் கங்குல் பகலரன் என்ற எல்லையுள்ளது எது? அது கருத்திற்கு சென்றதுவே கண்டனவெல்லாம் மோன உருவடியதாகவும் கருதி அஞ்சலி செய்வோம் என்று சொல்லி அந்த பாடலை தாயுமானவர் சுவாமிகள் பாடியிருக்கிறார். அந்த பாடலிலே கேள்வி கேட்பார். எது எது எது? அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன்னருள் வெடிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது? மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது? எங்கனும் பெருவழக்காய் இப்படி எது 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 என்று கேள்வி கேட்டு விடை பகரச் சொல்வார். வரும்பொழுது ஐயா அவர்கள், ஐயா அதற்கு எந்த விடையாக இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையிலே பிரம்மாண்டமாக ராகுனுடைய ஆதிக்கம் இருப்பதன் காரணத்தினாலே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாட்டிற்கு ராகு பகவானே நீக்கமர் நிறைந்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை அடியேன் வரும்பொழுது அவரோடு பகிர்ந்து கொண்டு வந்தேன் என்பதை இங்கே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ என்ன பேசலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே அடியேன் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மரபணு ஜோதிடத்தை எடுத்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றேன். அப்படி வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய நான்
டிஎன்ஏ என்ற ஜோதிடத்திலே 2 கருத்துக்களை எடுத்துச் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த அடிப்படையிலே என்று சொன்னால், அது சொல்லுவதற்கு முன்னால் ஒரு 2 நண்பர்களுக்கு அடியே நன்றி செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். ஒருவர் மகாலிங்க ஐயாவுக்கு நன்றாக தெரியும். மரியாதைக்குரிய சத்தியமங்கலம் சூட்டமுதவியர் ஐயா பட்டாபிராமன் ஐயா அவர்கள் அடியேனை மிகச்சிறப்பாக வழிநடத்தினார். அந்த மகானை இந்த நல்ல நேரத்திலே அமரத்துவம் அடைந்து விட்டார். அந்த மகானை இந்த இனிய நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்திலே இப்பொழுது அடியேன் பேச இருக்கின்ற மரபணு ஜோதிடம் என்ற தலைப்பிற்கு வழிகாட்டியாய் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது அடியனுக்கு உடல்நலம் சற்று சரியில்லை என்றாலும் கூட சந்திரகுமார் ஐயா அவர்களுடைய கட்டாயத்தின் பேரில் ஆர்வமாக அழைத்ததின் பேரிலே அடியன் 2 கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். 12 ராசிகள் 12 மேஷம் தொடங்கி மீனம் முடிய உள்ள ராசிகள் 12, கிரகங்கள் 9, பாதங்கள் 108, டிகிரி 360. இதற்குள்ளேயே தான் எல்லா ஜோதிடர்களும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இதை தவிர்த்து வேறு சில சகாப்தங்களும் இருந்தாலும் கூட இவற்றை முக்கியமாக கையாண்டு இவற்றை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நான் காலபுருஷ லக்னத்தினுடைய சரராசிகள் அப்படி என்று சொல்லும் பொழுது, சரராசிகள் என்று சொன்னால் ஒரு 4 ராசிகள். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயத்தை தான் இப்பொழுது பேசப் போகிறேன். அந்த சரராசிகள் என்று சொல்லும் பொழுது 3வது மேஷம், கடகம், துலாம், மகரம். கொஞ்சம் எங்கேயாவது விட்டு போச்சுன்னா தயவுசெய்து எனக்கு சுட்டி காட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய இந்த 4 வீடுகளும் சரராசிகள். 2, 5, 8, 11. 2 ரிஷபம், 5 சிம்மம், 8 விருச்சிகம், 11 கும்பம். இந்த ராசிகள் அனைத்தும் ஸ்திர ராசிகள். அடுத்து உபய ராசிகள். இந்த உபய ராசிகள் என்று சொன்னால் 3, 6, 9, 12. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசுகிறேன். என்ன கேட்டிங்கன்னா, இங்கே பேசும் பொழுது அடியேனுக்கு தெரிந்த விஷயங்கள் சில, எதிர்த்தரப்பில் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தெரிந்த விஷயங்கள் பல. ஆகையினால அடியேன் தெரிந்த சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் உபயராசிகள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இவை எல்லாம் உபயராசிகள். இந்த ராசிகளை சொல்லுவதற்கான காரணத்தை பின்னால் சொல்கின்றேன். அதே நேரத்தில் அடுத்து இந்த சரராசிகள், ஸ்திரராசிகள், உபயராசிகளை நம்முடைய முன்னோர்கள் ராசிகளை திரிகோண வடிவிலே பகுத்திருக்கிறார்கள். அந்த திரிகோண வடிவிலே பகுத்திருக்கும் பொழுது தர்மராசிகள், அர்த்தராசிகள், காமராசிகள், மோட்ச ராசிகள். இந்த ராசிகளினுடைய அடிப்படையிலே தர்மராசிகளாக 3 ராசிகளையும், அந்த தர்மராசிகளையே நெருப்பு ராசிகள் என்ற பெயரையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அர்த்தராசிகள் என்று சொல்லக்கூடிய 3 ராசிகள், இந்த அர்த்தராசிகளையே நிலராசிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் காற்று ராசிகள், அதே நேரத்தில் மோட்ச ராசிகள் என்று சொல்லக்கூடியதை நீர் ராசிகள் என்று சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது மேஷ ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு. இந்த மேஷம், சிம்மம், தனுசு என்று சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகளும் நெருப்பு ராசிகள், தர்ம ராசிகள். அதே நேரத்தில் ரிஷபம், கன்னி, மகரம். ரிஷபம், கன்னி, மகரம், இந்த சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகளும் நீலராசிகள். அதே நேரத்தில் அர்த்த ராசிகள், ஏன்னா அர்த்தம். அடுத்து காமராசிகள். இந்த காமராசிகள் என்று சொல்லும் பொழுது மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3ம் காமராசிகள் என்று சொல்லுவார்கள். அப்புறம் மோட்ச ராசிகள், அதே நீர் ராசிகள். இந்த மோட்ச ராசிகள், நீர் ராசிகள் என்று சொல்லும் பொழுது கடகம்,
விருச்சிகம், மீனம். இப்பொழுது இந்த ராசிகளுடைய பெயர்களை எல்லாம் சொன்னோமே, இந்த ராசிகளுக்கு என்று சில குணாதிசயங்கள் உண்டு. சரராசிகளுடைய தன்மைகள் வேறு, ஸ்திர ராசிகளுடைய தன்மைகள் வேறு, உபயராசிகளுடைய தன்மைகள், இயக்கத்தன்மைகள் வேறு வேறு. இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். இப்பொழுது நான் என்ன சொல்ல இருக்கிறேன் என்பதை மிக சுருக்கமாக 200 வார்த்தையாக சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு 6 ராசிகள் எடுத்துக்க போறேன். ஒரு 6 ராசிகள் எடுத்துக்க போறேன். இந்த 6 ராசிகள்ல நிலராசிகளையும், நிலராசிகள் 3ஐயும், அதே நேரத்தில் நீர் ராசிகள், மோட்ச ராசிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ராசிகள் 3ஐயும், ஆக மொத்தம் இந்த 6 ராசிகளுடைய குணாதிசயங்களை பொதுவாக சொல்ல போகிறேன். இப்ப சொல்லக்கூடியது ஒரு பொது சமாச்சாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நான் என்ன சொல்ல போகிறேன் என்று சொன்னால், ரிஷபம், கன்னி, மகரம். ரிஷபம், கன்னி, மகரம் என்று சொல்லக்கூடியது நிலராசிகள் இல்லைங்களா? அந்த நிலராசிகள் என்று சொல்லக்கூடியது அர்த்தராசிகள். 2, 6, 10 எல்லாம் பணத்தை பற்றி பேசும்பொழுது இந்த ராசிகளை கையாளுவார்கள். ஆக 2, 6, 10 குணமுடையோர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? என்ன குணமுடையவர்களாக இருப்பார்கள்? இவர்கள் கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள். நல்ல உழைக்கக்கூடிய பக்குவம் இவர்களிடத்தில் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து கற்பனை செய்து கொண்டு வேலை வெற்றி இல்லாமல் தெரிந்து கொண்டிருப்பார்கள். அந்த வேலை வெற்றி இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் நாம பேசிட்டு வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், நாம் இப்படியெல்லாம் இருந்தா, இப்படியெல்லாம் வளர்ந்தா நாம் இப்படியெல்லாம் இருக்கலாம்னு ஆசா பூசான்னு பேசி அப்படி மனக்கோட்டை கட்டுவார்கள். மனக்கோட்டை கட்டுவார்கள். அப்படி மனக்கோட்டை கட்டும் பொழுது அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் இந்த நிலராசிக்காரர்கள் நல்வழிப்படுத்துவார்கள். தம்பி, நீங்க மனக்கோட்டை கட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணும். ஏனென்று சொன்னால் இந்த நிலராசிக்காரர்கள் யதார்த்தமான குணமுடையவர்கள், யதார்த்தமாக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். அதனால அவர்களுக்கு இந்த குணம் இருக்கும். நாம ஒரு தமிழில் ஒரு பாட்டு ஒன்று படிச்சிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடுமையான உழைப்புன்னு சொன்னோம்லங்க, அந்த கடுமையான உழைப்புன்னு சொல்றதுக்கு ஒரு பாட்டு. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். ஐயா பக்கத்துல இருந்து அடியனுக்கு நல்ல ஒரு ஆதரவான நிலையை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது திருப்பதியில இருந்து அமர்ந்து அந்த சீனிவாச பெருமாளே அடியனுக்கு வழிநடத்துவதை போல இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு, அவர்கள் இப்படிப்பட்ட குணமுடையவர்கள். கற்பனையெல்லாம் அவர்களுக்கெல்லாம் பொருந்தாது. கடுமையான உழைப்பார்கள். திருமண வீட்டுக்கெல்லாம் நாமெல்லாம் போவோம். நல்லா ஒரு இந்த நிலராசிக்காரர்களுடைய குணத்தை ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்கிறேன், கேட்டு பாருங்க. திருமண வீட்டுக்கு போகிறோம். திருமண வீட்டிலே உறவுக்காரர்கள்லாம் ஒன்று சேர்வார்கள். அந்த உறவுக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு அவரவர்கள் தங்களுடைய குணநலன்களை எல்லாம் பரிமாறிக்கொள்வார்கள். குழந்தைகள் எல்லாம் அங்கங்கே விளையாடி கொண்டிருக்கும். ஆனால் அந்த திருமண வீட்டிலே எதுவும் சம்பந்தப்படாமல் ஒரு சாரார் தனிப்பட்ட முறையிலே சமையல் அறையில் இருப்பார்கள். சமையல் அறையில் இருப்பார்கள். கடுமையாக அவர்கள் அந்த வரக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பரிமாற வேண்டும், பதார்த்தங்களை எல்லாம் தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் நிலராசிக்காரர்கள். நிலராசிக்காரர்கள் அந்த நிலராசிக்காரர்கள் என்ன செய்வார்னா, கடுமையாக எல்லாம் பயன்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் அவர்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் கூட கொஞ்சோண்டு ரசத்தை மட்டும் சாப்பிடுவாங்க. விதவிதமாக வரக்கூடியவங்களுக்கு பதார்த்தங்களை பண்ணி இருந்தாலும் கூட அவர்கள் மன திருப்தி எதிர் அடைகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் நல்ல விதமாக உழைத்தோம், நல்ல விதமாக பணி செய்தோம், தன்னுடைய உழைப்பின் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த நிலராசிக்காரர்கள். இதோடு நான் இந்த நிலராசியை நிறுத்திக்கிறேன். நான் தூக்கம் வர்றது, நிறைய பேருக்கு தூக்கமெல்லாம் ஒரு போல் இருக்கு, எனக்கே வருங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற எனக்கும் சரி. அப்படியா? சாரி, ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப நீர்ராட்சிக்காரர்களை பற்றி ஒரு 4 வார்த்தை. இந்த நீர்ராட்சிக்காரர்கள் யாரு? கடகம், விருச்சிகம், மீனம் இல்லைங்களா?
இந்த கடகம் விருச்சிகம் மீனம் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் படைத்தவர்கள் அப்படின்னா, இந்த சொல்லப்பட்ட இந்த ராசிகள் லக்னமாக இருக்கணும், அதான் முக்கியம். அல்லது ராசியாக இருக்கலாம். ராசியை விட ராசிக்கு 2 கால் தான்ட்டான், ஆனால் லக்னத்துக்கு 2 மணி நேரம். அதனால பெரும்பாலும் லக்னத்தை எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு, இந்த 3 ராசிக்காரர்களும் நீர் ராசிக்காரர்கள், மோட்ச ராசிக்காரர்கள் என்ன செய்வார்கள்னா, அவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து கற்பூரமாகி தன்னை தேய்த்துக் கொள்வார்கள். தியாக குணம் படைத்தவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அதன் வழியிலே மனதை சந்தோஷப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். இதெல்லாம் இந்த நீர்ராட்சிக்காரர்களுக்கு என்னுடைய குணாதிசயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தியாகம் செய்யக்கூடியவர்கள் தன்னையே மறந்து தியாகம் செய்வார்கள். இந்த பாத்திரம் மருந்து பிச்சை போடுன்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த பாத்திரம் மருந்து பிச்சை போடுங்கிற பழமொழியை இவர்களுக்கு பொருந்தாது. ஏன்னா யாருக்கு இவங்க உதவி செய்கிறாங்கிறதுனா, நல்லவங்க கெட்டவங்க பார்த்து உதவி செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, கெட்டவங்களுக்கும் உதவி செய்வார். திரும்பியும் உதவி செய்ததுக்கப்புறம் மனம் இவர் திருந்தணும் இல்லைங்களா, இவரும் திருந்தாமல் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் நோக்க வேண்டும். அந்த நோக்கி அதன் வழி நாம் உதவி செய்ய வேண்டும். இந்த இடத்துல ஒரு அறிவியல் நுட்பத்தை ஒன்றை சொல்லிவிட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலையில் மதுவை பற்றி ரொம்ப பேசினாங்க. ராகுவை பற்றி பேசும் பொழுது மது பழக்கத்திற்கு ஆளானவர்கள் என்றெல்லாம் நிறைய பேசினாங்க. அந்த பேசும் பொழுது எனக்கு ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. இந்த கடகராசி, நீர்ராசி, கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசிக்காரர்கள்லாம் இந்த தியாகம் செய்யக்கூடியவர்கள், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்கள் என்பதை சுட்டி காட்டினேன். ஆனால் இவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியத்தின் வழியாக திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வை நம்முடைய மூளையிலே சுரக்கக்கூடிய டோபோமைன், ஐயா அதை நினைவுபடுத்தினீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. அந்த டோபோமைன் என்று சொல்லக்கூடிய அந்த சுரவி, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, டோபோமைன் சுரவி தான், சரி ரைட், பரவாயில்ல. நினைவாற்றல் கம்மிங்கயா. அடியனுக்கு வயது 83. நான் யுவஸ்ரீ அம்மாவுடைய பேச்சை ரசித்து கேட்டேன். அந்த குழந்தைகள்லாம் எதிர்காலத்தில் மிகச்சிறப்பான முறையில் வர வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டேன். நல்ல விதமான ஒரு அமைப்பு. இந்த டோபோமைன்கிறது திரும்ப ஒரு மகிழ்ச்சி. ஒருத்தருக்கு இப்போ பொன்னாடை, இப்போ ஐயா வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக அவரை பாராட்டலாம், பொன்னாடை போற்றலாம், கிரீடம் வைக்கலாம், சந்தன மாலை போடலாம், அப்படின்லாம் சில நிகழ்வுகள்லாம் அடுத்தடுத்து நிகழ்ந்தா அது புகழ்ச்சி. அந்த புகழ்ச்சியில அவருக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தடவை நமக்கு நல்ல ஒரு பொன்னாடை கிடைக்கும், இந்த தடவை நமக்கு நல்ல ஒரு சந்தன மாலை கிடைக்கும். இதெல்லாம் டோபோமைன் சுரப்பதினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்று இந்த இடத்துல சுட்டி காட்டி விட்டு, அருமையான சந்தர்ப்பம், சிறப்பான சந்தர்ப்பம். அதனால இப்ப அடியனுக்கு எது சொல்றது, பொதுவாகவே எல்லாருக்கும் பசி நேரம் தான். ஆனா இந்த பசியா இருந்தாலும் கூட அந்த வள்ளுவ பெருந்தகை ஒரு பாடல் ஒன்று சொல்வார், செடிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்று குஞ்சைய பொழுது சொன்னாரே ஒழிய ஒரு கட்டுக்கட்டுன்னு சொல்ல, ஒரு கட்டுக்கட்டுன்னு சொல்ல இருக்கட்டுங்க. நன்றிங்கய்யா. ஆகையினால ஐயா சந்தர்ப்பம் ஐயா, அருமையான இந்த இனிய சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவுயர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய கருத்தரங்கத்திற்கு சேலம் இளம்பிள்ளையிலிருந்து மிக அற்புதமாக சிந்தனை உரை வழங்கிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கு
சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக நம்முடைய தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களை பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். Vamos,